ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயின் மனிஷ தான் கடவுளுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஒவ்வொரு நாளுமே ஒரே மாதிரியான வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், பிரஷ் பண்ணணும், சாப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த பூமியை பாத்துக்க வேண்டிய வேலைகளை பார்க்கணும். அப்பதான் ஒரு நாள் எப்பவும் போல அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கேலண்டரை பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இன்னைக்கு இவர் செய்யக்கூடிய வேலையை கடவுள் பாக்குறதுக்காக வராரு. உடனே அவருடைய டூல் பாக்ஸ் எடுத்துட்டு இப்ப வேலைக்கு கிளம்பிடுறாரு. முத வேலையா மலைகள்ல தேவையில்லாத கற்கள் எல்லாத்தையும் உடைச்செடுத்து அதை இன்னும் அழகாக்குறாரு. இதுக்கப்புறம் பனிமலைகள்ல இன்னும் பனி அதிகமாகறதுக்காக ஐஸ் கட்டிகளை கொட்டுறாரு. இதுக்கப்புறம் காடுகள்ல எல்லா மரமும் சரியான அளவுல இருக்கிறதுக்காக அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியா கடல்ல தண்ணி குறையாம இருக்கிறதுக்காக தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்கிருந்த பழங்குடியின மக்கள் முதல் முறையா இவ்வளவு பெரிய ஒரு மனுஷனை பாக்குறாங்க. அவன் கெட்டவனா இருப்பான் அப்படின்னு இவங்க கோவப்படுறாங்க. ஆனா அவரு நான் கடவுளுக்காக வேலை செய்யற இந்த பூமியை அழகாக்குற வேலை தான் என்னோட வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த பழங்குடியின மக்கள் மரியாதை கொடுக்கறாங்க.